பீக் என்றோல் இது ஒரு சைக்கலாஜிக்கல் நிகழ்வு. மக்கள் ஒரு அனுபவத்தை ஜட்ஜ் பண்ணும்போது அதோட பீக் உச்ச நிலையிலும் அதோட முடிவிலும் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து முடிவாகுது. இதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. அதிக எமோஷனலி இன்டென்ஸான ஈவெண்ட்ஸ் நல்ல மெமரிஸை உருவாக்கும். கம்மியான இன்டென்ஸ் ஈவெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஸோ நீங்கள் ஒரு நிகழ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட பீக் ஈவெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். அது உங்கள் மனசில் நல்ல தெளிவான ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் முடியும் போது நமக்கு ஒரு நல்ல மெமரி கிடைக்குது. இந்த நிகழ்வை நம்ம ரீசன்சி பயாஸ்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு வேளை 3 டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸை அடுத்தடுத்து சாப்பிட்றீங்கன்னா ரெண்டாவதாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் டேஸ்ட் புது மெமரியை உருவாக்கும். அதனால் இது முதல்ல சாப்பிட்ட ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டை ஞாபகப்படுத்தி பார்க்குறத கஷ்டமாக்கும். 3 ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடிஞ்சதும் நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்ட ஐஸ்கிரீம் டேஸ்ட்டை தான் மூளை தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கும். இருந்தாலும் இந்த ரூல்ஸ் எப்பவுமே ஒர்க் ஆகாது. நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஆரம்பத்தில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி ஆகலைன்னா இந்த ப்ரெடிக்ஷன் எரர் அடுத்து வரப்போகிறத பற்றின நம்மளோட பெர்செப்ஷனை பாதிக்கும். இது பீக் மொமெண்ட்டை கூட பாதிக்கும். ஆனால் இப்போ எல்லாமே பிளான் படி நடக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கம்மியாக இருக்கும். அந்த ஈவினிங்கோட மெமரி அந்த பீக் அண்ட் எண்ட் மொமெண்ட்டை பொறுத்து அமையும். அந்த ட்ரை சாலட், பேட் மியூசிக், அழுக்கான பாத்ரூம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மறந்துருப்பீங்க. அதனால உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு ரேட்டிங் கொடுக்கலாம். இதுவே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி ஆகலைன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போறீங்க. முதல்லையே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணலைன்னா உங்களோட மனசு இந்த ஹோட்டல் நல்லா இல்லை அப்படின்னு முடிவு செய்யும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. உங்களோட பீக் மொமெண்ட்டோட மதிப்பு குறையுது, எண்ட் மொமெண்ட் ரொம்ப மோசமாகுது. அதை வச்சு ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸும் ரேட்டிங் ரொம்ப மோசம்னு கொடுக்க வைக்குது. ஒருவேளை உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த ரூல் ஒர்க் ஆகும். ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தால் அதை ஆரம்பத்திலேயே பூர்த்தி செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரூலுக்கு ஆதாரத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதில் மக்கள் ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை 2 விதமாக அனுபவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையலில் மக்கள் ஒரு கையை கோல்ட் வாட்டரில் 60 செகண்ட்ஸ் வச்சாங்க. செகண்ட் ட்ரையலில் அதே கோல்ட் வாட்டரில் அதே 60 செகண்ட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் இன்னும் 30 செகண்ட்ஸ் வச்சாங்க. அந்த நேரத்தில் டெம்பரேச்சரை சுமார் 1 டிகிரி செல்சியஸ் அதிகம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இந்த 2 ட்ரையல்ஸில் எதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும்னு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ரிசல்ட் என்னன்னா, செகண்ட் ட்ரையலை தான் மக்கள் திரும்பவும் செய்ய ரெடியாக இருந்தாங்க, கோல்ட் வாட்டரில் ரொம்ப இருப்போம் அப்படிங்கிறப்ப கூட. 1993 இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ண கானேமன், ஃப்ரெட்ரிக்சன், ஸ்க்ரைபர், ரிடெல்மேர் என்ன கன்க்ளூஷன் சொன்னாங்கன்னா, மக்கள் லாங் ட்ரையலை தான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அதோட மெமரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ட்ரையலை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஒரு ஹோட்டலை நடத்துறீங்கன்னா கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடிஞ்சா ஒரு ஒண்டர்ஃபுல் பீக் மொமெண்ட்டை உருவாக்கலாம். அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் எண்ட் மொமெண்ட்டை கொடுக்கலாம். அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்ட்டாக மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த அனுபவத்தை அவங்க ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ இந்த ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓன் பீக் எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கி இருக்கீங்களா? உங்கள் தாட்ஸையும் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் காம்ப்ளிகேட்டட் ஐடியாஸை சிம்பிள் கார்ட்டூன் அனிமேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். patreon.com ஸ்ப்ரவுட்ஸுக்கு விசிட் பண்ணுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்காக என்ன இருக்குன்னு பாருங்க. வெப்சைட்டில் உங்களோட வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒரு லைஃப் லாங் லேர்னராக இருந்தாலும், பேரண்டாக இருந்தாலும், எஜுகேட்டராக இருந்தாலும் sproutsschools.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க. அங்கே இந்த வீடியோ கூட இன்னும் நிறைய வீடியோ லெசன்ஸ், அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.